வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒருமுறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய பதிவிலே ஜூன் 2023 அரசு தேர்வில் கேட்கப்பட்டுள்ள அந்த 20 மார்க்குக்கான கேள்விகள் பதில்கள் பார்த்தோம். இன்றைய பதிவிலே மார்ச் 2023 அரசு தேர்வில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள். கேள்வி நம்பர் 21, பொய்டிக்கல் லைன் படிச்சுங்க. ஹூ டஸ் வி ரெஃபர் டு? த சோல்ஜர்ஸ். அந்த வீர் சோல்ஜர்ஸை குறிக்குது. வாட் குட் தே வாட்ச் ஃப்ரம் த டரட் வால்? அந்த கேசலுக்கு மேலே இருக்க டரட் வால் இருக்கு இல்லையா, அங்கேருந்து என்ன பார்த்தாங்க? த மூவர்ஸ் ட்ரிம்மிங் த கிராஸ். மூவர்ஸ்னால் அந்த தோட்டை வேலை செய்கின்ற ஆட்கள் அந்த கிராஸை ட்ரிம் பண்ணுறாங்க. அதை தான் அவங்க சோல்ஜர்ஸ் பார்த்தாங்க. அடுத்தது 22, தென் த வின்னிங் ஸ்கூல் பாய். அந்த பொய்டிக்கல் லைன் படிச்சிங்க. விச் ஸ்டேஜ் இஸ் ரெஃபர்ட் ஹியர்? த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், ஸ்கூல் பாய் ஸ்டேஜ். சேச்சல்ன்றது ஸ்கூல் பேகு, அந்த பாய் எடுத்து போகிற ஸ்கூல் பேகு. அப்போ இது ஸ்கூல் பாய் ஸ்டேஜை குறிக்குது, செகண்ட் ஸ்டேஜ். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க? சிமிலி. க்ரீப்பிங் லைக். லைக் வந்திருக்கு, லைக் வந்தால் சிமிலி. க்ரீப்பிங் லைக் எ ஸ்னைல். அடுத்தது பொய்டிக்கல் லைன் படிச்சிங்க. ஹவு டஸ் ஃப்ரீ இமேஜினேஷன் ஹெல்ப் த வேர்ல்ட்? ஹெல்ப்ஸ் டு பிரிங் சேஞ்சஸ் இன் த வேர்ல்ட். இமேஜினேஷன் இருந்தால்தான், கற்பனை இருந்தால்தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரும். அதான் ஹெல்ப்ஸ் டு பிரிங் சேஞ்சஸ் இன் த வேர்ல்ட். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? பர்சோனிஃபிகேஷன். பர்சோனிஃபிகேஷன். அடுத்த லைனை படிச்சுக்கிங்க. ஹூ இஸ் த ஜெயண்ட் இயர்? த கேஷ்யூநட் ட்ரீ. அந்த போயமில் எதை ஜெயண்ட்டாக அந்த போயட் சொல்கிறாங்க? கேஷ்யூநட் ட்ரீயை தான். வேர்ட்ஸ் ஆஃப் அலிட்ரேஷன், முதல் வார்த்தை ஒன்றாக இருக்கும். கிரிம்சன் அண்ட் கிளஸ்டர்ஸ். பொய்டிக்கல் லைன் படிச்சுக்கிங்க. எக்ஸ்பிளைன் 3 சன்ஸ். அப்படி இப்போ அந்த 3 சன்ஸ் இங்கே எதை குறிக்குதுன்னா 3 long years. 3 long years. What does Ulysses yearn for? To find out new world and gain knowledge. யுலைசஸ்க்கு எப்பவுமே புதிய புதிய உலகத்துக்கு போகணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் தானே. அதுதான் அவருக்கு அவருடைய யானிங், ஏக்கமாக இருந்தது. இந்த லைன் படிச்சுக்கோங்க. Whose action is described here? Napoleon's action is described here. What is mean by prone brow? Eyebrow inclined downward. It conveys anxiety and seriousness. ரொம்ப ஈகராக அந்த செய்திக்காக வெயிட் பண்ணிருக்காருல. அப்போ ஐப்ரோ இன்க்ளைன் டவுன்வர்ட். ஐப்ரோனா தெரியும், புருவம் கீழே இறங்கி இருந்தது. அது எதை குறிக்குதுன்னா ஒரு ஆங்ஸைட்டி அண்ட் சீரியஸ்னஸ். அடுத்தது ERC லைன்ஸ். அவர் கேட்ஸ் வர் ஸ்ட்ராங், அவர் வால்ஸ் வர் திக். போயம் த கேசல். பொயட் எட்வின் மோர். இந்த பொயட் நேமெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்துக்கணும். பொயட் டைட்டிலையும் பொயட் நேமையும் ஒரு பேப்பரில் ஒரு எழுதி நீங்களாக கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. தே ஹாவ் தர் எக்ஸிட் அண்ட் தர் என்ட்ரன்சஸ். போயம் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ். பொயட் வில்லியம் ஷேக்ஸ்பியர். லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி எ ராக். போயம் எ ஃபாதர் டு இஸ் சன். பொயட் C.S. Sandberg. அந்த கார்ல் ஆகஸ்ட் ஸ்டான்பர்க் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா C.S. Sandbergனு கொடுத்துருக்கேன். இது எழுதுனா கூட போதும், ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்குங்க. ஷார்ட் ஆன்சர். How did the narrator help the boys on Sunday? By taking them in his car to the native village Polato. அந்த பயல்களோட நேட்டிவ் வில்லேஜுக்கு கூட்டு போனார். பொலாட்டோ அந்த வில்லேஜ் பேர். அவங்க கேட்டுக்கிறதுனால கூட்டு போனார். ரைட். வாட் வாஸ் அ ப்ரொஃபவுண்ட் லெசன் தட் டாக்டர் பெர்னார்ட் learned from the boys? The business of living is the celebration of being alive. The business of living is the celebration of being alive. அதுதான் வாழ்க்கை வாழ்வதே ஒரு செலிப்ரேஷன். வாட் வி ஹவ் லாஸ்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நாம் எதை இழந்தோம் என்பது இம்பார்ட்டன்ட் கிடையாது. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் வி ஹவ் லெஃப்ட். என்ன மீதி இருக்குது நம்ம லைஃப்பில் சாதிக்கிறதுக்கு, என்ன மீதி இருக்குன்றது தான் முக்கியம். அதுதான் சொல்கிறார். லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ப்ளஷர், அம்யூஸ்மெண்ட் அண்ட் ரெக்ரியேஷன். ஓகேவா? வாழ்க்கை என்பது ஜஸ்ட் ஃபார் ப்ளஷர், ஒரு சந்தோஷத்துக்காகவோ ஒரு குதூகலத்துக்காகவோ ஒரு ரெக்ரியேஷனுக்காகவோ கிடையாது. ஓகேவா? ஆமாம், வாழ்க்கை வாழ்வதற்கே. when did the children get over the fear of sitting on the chair? அந்த பயம் எப்போ போச்சு? சுகந்தி ஃப்ரம் த நெய்பரிங் ஸ்ட்ரீட். சுகந்தின்றவங்க பக்கத்து ஸ்ட்ரீட்லேருந்து கேம் அண்ட் புட்டர் பேபி ஆன் த சேர். அவங்க இவங்களுக்கு விஷயம் தெரியாது. அவங்க பேபியை கொண்டாந்து சேர் மேலே உட்காந்துச்சு. குழந்தை சந்தோஷமாக விளையாடுச்சு. அதை பார்த்த உடனே ஃப்ரம் தென் த சில்ட்ரன் காட் ஓவர் ஃப்ரம் த. அதுலேருந்து இவங்களுக்கு அந்த இது ஒன்றும் கிடையாது. அது பணத்தை உட்கார வச்சாங்க இல்லையா, அதனால்
பேய் இருக்கும்போது பயந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சுகந்தின்றவங்க பக்கத்து தெருவில் வந்து அவங்க குழந்தைய வந்து உட்கார வச்சு விளையாடுச்சிங்க, குழந்தை ஜாலியாக விளையாடணுன்னு இவங்களுக்கு அந்த பயமே போயிடுச்சு. அவ்வளோதான் இன்றைய பதிவு. 20 மார்க்கான கேள்விகள் பதில்கள் கொடுத்துருக்கேன். அடிக்கடி வீடியோவை பார்த்தீங்களான்னா மனசில் பதிஞ்சிடும். கண்டிப்பாக நாம் பார்க்க போகின்ற 20 அரசு தேர்வு கேள்விகளில் அதில் தான் வரும். வேறு மாறி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை படித்தாலே போதும், நீங்கள் 20 மார்க்கில் கண்டிப்பாக நீங்கள் அதிக மதிப்பெண் எடுத்து விடலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடிக்கடி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்களன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.